வணக்கம் அண்ட் வெல்கம் டு VNK Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் கொரியன் ஸ்பைசி ரேமன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 பன்னீர் ஸ்டிக் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறினதும் பன்னீரை பூண்டுக்கு மேலேயே அடிக்கிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறணும். இப்போ இதை எடுத்துட்டு அதே பேன்லேயே ஒரு கேரட்டை நீளமாக வெட்டி போட்டு வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே பன்னீரை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினா பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொரியன் ஷின் ரேமியான் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் 2 சீசனிங் பவுட்ரு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போட தேவையில்ல, சீசனிங்லேயே உப்பு இருக்குது. இப்போ இதில் நூடுல்ஸை போட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இது ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொரியன் சில்லி பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ். இது கூட 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு. நல்லெண்ணெயை சூடு பண்ணி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸில் இருந்து நூடுல்ஸ் தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நூடுல்ஸை சேர்த்து நம்ம வதக்கி வச்ச கேரட், பன்னீர், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான கொரியன் ஸ்பைசி ரேமன் நூடுல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.